காலையில் நாங்கள் ஒரு வேலைக்கு வந்தோம். ஆனால் வந்த வேலையை விட்டு என்ன வேலையை பார்க்குறோன்னு பாருங்க. நாங்கள் வந்தோம் ஒரு வேலை. சரி சரி டீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து எங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா முள்ளுத்தோப்பு பார்த்து நீங்கள் வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. அது கொஞ்சம் வயிற்றை கலக்கு சேஞ்ச் விட்டு அந்த பக்கம் போயிட்டு வந்தோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து இப்போ இங்கே ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து ஒரு காமிக்கிறதுக்கு தான் இப்போ மச்சான் வீடியோ எடுத்துக்கலாம் போல். தப்புன்னு நான் வந்தேன்னா கட்டி என்னை போட்டால் நான் அது ஒரு கண்டென்ட் ஆக்கிறேன் உங்களுக்கு. இந்த பழத்தோடைய பேர் வந்து நாங்கள் எங்கள் சைடில் வந்து சூரப்பழம்னு சொல்லுவோம். சூரப்பழம் தானே சொல்லுவோம். 4, 5, 6 படிக்கும் போது பார்த்துருக்கேன். இது பேர் வந்து சூரப்பழம்னு சொல்லுவோம். 5 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய உழக்கா இதே ஒன்று சொல்லுவாங்களே. போகிறதுக்கு வந்துட்டு ஏற்றுறதுக்கு பார்த்துன்னுக்கிறான் பாருங்க. அதில் வந்து அந்த ஆயா வந்து அளந்து கொடுப்பாங்க. இதோட சுவை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக தித்திப்பாக இருக்கும், லைட்டாக புளிப்பாகவும் இருக்கும், லைட்டாக துவர்ப்பாகவுமே இருக்கும். அது எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ஃபீலு. இது சாப்பிட்டு புழுகு மூட்டை புழுகுறாங்க. சூரப்பழம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் அப்படின்ற சொல்கிறத விட்டுட்டு புழுவெல்லாம் இல்லை. ஐயோ புழுவெல்லாம் அது புழுவெல்லாம் இல்லை. உண்மையுமே இது வந்து எப்படின்னா ஒன்று ஒன்றா சாப்பிட்டா இதோட ஃபீல் வந்து தெரியாது. நீங்கள் ஒரு 2-3 போட்டு வாயில் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மரம் ஃபுல்லாகவே இருக்குது. ஏகப்பட்டது லைன் ஃபுல்லாக இருக்குது. அந்த கடைசி வரைக்குமே இருக்குது இந்த மரம் தான். ஆனால் என்ன ஒன்று இதில் பேர் நிறைய முள். இது பேர் எங்கள் ஊரில் நாங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. முள் பேர் முள்ளெல்லாம் காமிடா. முள்ளெல்லாம் ஆனால் இவ்வளோ தூரம் பிரிக்க முடியாது. நம்ம டக்குன்னு பிரிக்கினாலும் பிரிக்க முடியாது. இதில் இவ்வளோ தூரம் காய் இருக்குது. ஆனால் பழம் ஒன்றும் கூட இல்லை. பழம் எங்கேயா ஒன்று இருக்குது. அதை பார்த்து பிரிக்கிறதுக்குள்ளே அங்கே பேர் பிளட்டே வந்துருச்சு. பேர் சீசன் வரல இன்னும். ரத்தமே வருது என் கையில் முள் பட்டு. ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதோட சுவை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். இது நம்ம கிளாஸில் நார்மலாக வாங்கி சாப்பிட்டோன்னா இது பெருக்கிறதுக்கு அந்த ஆயா அம்மா கஷ்டப்பட்டுருக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய். வா அப்புறம் நிற்கிறவா இப்போடா நான் வரேன்.